ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் எப்படி மீன் வறுவல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் மசாலா வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி இந்த மீன் வறுவல் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கறனால மீன் பொரிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் எண்ணெய் ரெண்டும் தான் நமக்கு மசாலா உதிராமல் பார்த்துக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் மீனில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் மசாலா. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு ரோகு மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சே போகாது. ஒவ்வொரு மீனாக எடுத்து இதே மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் மீனோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். அந்த பக்கமும் வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். மொத்தமாக 6-7 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு அடங்கி மீன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். எப்போவுமே மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாலே போதும். எல்லா மீனையும் வெளியில் எடுத்துருங்க. மீன் வறுவல் செய்யும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சே போகலை. எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதே போல் எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான மீன் வறுவல் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எல்லாமே மீன்லேயே நல்லா ஒட்டி பிடிச்சிட்ருக்கு. கார்ன்ஃப்ளவரும் எண்ணெயும் சேர்த்து மசாலா செய்யுங்க, அப்போ தான் மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி மீன் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.